2024 ஆண்டை குறித்து சொல்லும் போது எல்லாருக்குமே வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். 2019 மாதிரி 2019 ஆண்டுல ஆண்டவர் சொன்னாரு மோடி தான் ஜெயிப்பார். எல்லாரும் கண்ணா பின்னான்னு என்ன திட்டினாங்க. ஆனா அது அப்படியே என்ன பண்ணுச்சுன்னா நிறைவேறிச்சு. இந்த 2024 வருஷத்துல ஆண்டவரை கர்த்தர் என்னோடு கூட சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தரமற்றதான ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இந்த ஆண்டில் அமையும். யார் தலைமையில் அப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போதான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொன்னது மறுபடியும் பிஜேபி தான் வரும். ஆண்டில் ஒருவேளை அவர்கள் தலைமையில நிரந்தரமற்றதான ஒரு கூட்டணி ஆட்சி ஒன்று அமையும். இப்ப ஏன் இத ஒருவேளை நிரந்தரமா இல்லாதபடியான ஒரு சூழ்நிலை வரும் நான் சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா, கடந்த 2019 ஆண்டிலேயே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அடுத்த 7 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி என்பது இருக்கும் என்பதை உங்களோடு கூட பேசினார். உங்களுக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலம் 2 வருஷத்துல என்ன நடக்க போது, பிரதர் ஆட்சி கவலை போதா அல்லது வேற ஏதாவது நடக்க போதா, இப்படிப்பட்டதான சில காரியங்கள்லாம் என்ன செய்யறீங்கன்னா அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால நீங்க இந்த 2024 ஆண்டுல ஒருவேளை ஸ்திரத்தன்மையற்றதான ஒரு ஆட்சி அமையும். அது அந்த கூட்டணி ஆட்சி என்பது பிஜேபி தலைமையில் தான் இருக்கும். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆலோசனை. குடியரசுத் தலைவரிடம் ஆதரவு எம்பிக்களின் பட்டியலை சமர்ப்பிக்கவும் திட்டம். பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. பதவியேற்பு விழாவில் இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு.